ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எது பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு மினியேச்சர் செட்டு தான். இது வந்து ஒரு குடம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, மேக்ஸிமம் 3 இன்ச்சு அந்த சைஸில் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தது ஒரு கோப்பை. இது வந்து ஒரு பானை மாதிரி இருக்கக்கூடியது, சாதம் வடிக்கிற பானை மாதிரி. அதுக்கு கரெக்டாக வந்து வடித்தட்டு, ஒரு மினியேச்சர்லேயே வடித்தட்டு ஹோல்ஸோடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கொட்டானில் வச்சு வரும். இப்போ இந்த மாதிரியானதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. இது வந்து உப்பு ஜாடி மாதிரி நல்லாவே கண்டிஷனாக, நல்லா ஃப்ரெஷ் பீஸாக, அந்த காலத்து ஒரு பீஸு. ஆனால் அவ்வளோவும் நல்லா அந்த பெயிண்டிங் முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ நல்லா திருத்தமாக இருக்குது. இது வந்து உரல் உலக்க. இதெல்லாமே சிங்கிள் பீஸே இன்றைக்கி கூடுதலாக வச்சு விற்கிறாங்க. நம்ம செட்டாகவே போட்டிருக்கோம். இது இன்னொரு பானையும் அதுக்கான ஒரு வடித்தட்டும். மொத்தம் 6 செட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 1900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. 1900. அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்களில் உள்ள ஒரு கப்பு தான். 4 கப்பு இருக்குது இப்போதைக்கு அவைலபிள். ஒரு 150 ml பிடிக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா ஒரு 2.5 இன்ச்சு, 2.25 இன்ச்சு, 2.5 இன்ச்சு வரக்கூடியது சின்ன சைஸ் கப்பு. நம்ம காஃபி இப்போ இருக்கிறவங்களுக்கு காஃபி டீ குடிக்க கரெக்டாக இருக்கும். 2 கப்பாக சேல் பண்ணி வைக்கிறேன். 2 கப்பு வந்து 550 விலைக்கு கொடுக்குறேன். 550 ரூபா. 4 வேணாலும் எடுத்துக்கலாம். 2 செட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா சில பேர் 2 போருங்கிறாங்க இல்லையா, அதனால் 2 செட்டாக போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது மங்களில் இருக்கக்கூடிய ஒரு 3 பவுல் தான், கிண்ணம். சைஸ் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. சின்னதாக ஒரு பேசன் மாதிரி இருக்கக்கூடியது. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம். நல்லா ஸ்டிக்கரோடு இருக்குது. 3 கலர். ஒன்று வந்து ஊதா கலர், இன்னொன்று வந்து 2 சைடுமே இருக்க மாதிரி ப்ரௌன் கலரு, இன்னொன்று க்ரீன் கலர். 3 செட்டாக விலைக்கு கொடுக்குறேன். இது 3 பீஸும் சேர்த்து 750 விலைக்கு கொடுக்குறேங்க. இது 3மே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான பொருட்களை பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ பார்க்குறது வந்து ஒரு பிங்க் கலர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸர் தான், ரீமர்னு சொல்கிறது. இது வந்து உங்களுக்கு அந்த காலத்து பீஸ். இதெல்லாமே விண்டேஜ், வந்து டிப்ரெஷன் கிளாஸில் வெரைட்டியில் வரக்கூடியது. யூஸ்வலாக இப்போயை விட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டாக இருந்தது. இது வந்து 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சுக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்கக்கூடியது. 6 இன்ச்சு அகலம் உள்ளது. அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு டம்ளரும் அதே கலரில் கிடைக்கும், சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஜூஸர் வந்து 1900 ரூபானும், அந்த டம்ளர் வந்து 450 ரூபானும் விலை கொடுக்குறேன். 2மே சேர்த்து விலை கொடுக்குறேங்க. 2350 விலை கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நார்மல் வீட்டு யூஸ்க்குங்கிறத விட ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஆகும். ஏன்னா இது வந்து நார்மலாக பார்க்கும்போது ஒரு கண்ணாடி பொருள் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இதுக்குன்னு வந்து ஒரு சில இது இருக்குது. அந்த விண்டேஜ் இதில் இருக்கிறவங்க, அந்த வியாபாரிகளுக்கு தான் தெரியும். அதனால் அதுக்கு தக்கன பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை ஃபில்ட்ரு தான். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, ஒரு 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு 150 ml அந்த மாதிரி காஃபி டிகாஷன் வரும். அது 150 ml எடுத்தோம்னாலே 4 பேருக்கு நம்ம காஃபி ஆற்றிடலாம். சின்ன சைஸு, கச்சின்னு இருக்குது. கரெக்டாக நம்ம 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கக்கூடியது. 5 இன்ச்சு தான் ஹைட் இருக்கும். இந்த பீஸ் வந்து 1300 ரூபா. யூஸ்வலாக இந்த சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. 1300 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாம் பீஸ் ரேட்டுக்கு வாங்குறது தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு கங்கா யமுனா சொம்பு. ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். அது மாதிரியான ஒரு சொம்பு தான். 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இடப்பட்ட சைஸ். இது நம்ம ஏற்கனவே போட்டிருந்ததுல அப்பப்போ கிடைக்க போட்டுட்ருக்கேன். இது வந்து 1800 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. ஒரு 1.5 லிட்டர் கிட்ட பிடிக்கும். 3 மெட்டலில் செஞ்சது. பித்தளை, காப்பர், வெங்கலம்னு 3 மெட்டலில் செஞ்சது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை கரண்டி. 1 அடி இருக்கக்கூடிய ஒரு கரண்டி தான். 550 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் இந்த கரண்டி. இது தனியாக கரண்டி கொடுக்கலங்க. இந்த பாத்திரத்தோடு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுங்கிற மாதிரி. இது வந்து இப்போ ஒரு தாம்பாள தட்டு மாதிரி உள்ளது. ஆனால் வித்தியாசமான பேட்டர்ன், முழுக்க ஹேண்ட்மேடு, பொட்டு அடிச்சே செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு பவுலுமே, அந்த பவுல் டைப்பே ஒரு வளைவாக வர மாதிரி இருக்கும். வித்தியாசமான முழுக்க ஹேண்ட்மேடில் செஞ்சுருக்குது. அந்த செஞ்சுருக்க அந்த பேட்டர்னுக்கு தான் பார்க்கவே வந்து தெரியுது இல்லைங்களா, அந்த பேட்டர்னுக்கு தான் இது வந்து 1 அடி கிட்ட அகலம் உள்ளது. அதிலே ஹேண்ட்மேடுன்னு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க.
நல்ல பெரிய சைஸு. நம்ம வந்து இது ஒரு பூத்தட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேசரியெல்லாம் வைக்கிறோம்னா, இல்லை பிரசாதம்லாம் வைக்கிறோம்னா, பொங்கல்லாம் வைக்கிறோம்னா, அதில் வச்சு நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கோ இல்லை அது பரிமாறத்துக்கோ மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் வந்து தாம்பாளம் தட்டு வந்து 1900 1900 விலைக்கு கொடுக்குறேன். கரண்டி வந்து 550 தனியாக விலைக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செட்டாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக கரண்டி வேணும் தனியாகவும், இது வேணுனாலும் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பீஸ் தான். பித்தளையிலேயும் காப்பர்லேயும் இருக்க மாதிரியான ஒரு இட்லி பாத்திரம், சின்ன சைஸ் இட்லி பாத்திரம். ரொம்ப இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. ஏற்கனவே நம்ம ஒரு 3 தட்டு உள்ளது 3 இட்லி உள்ளது போட்டோம். இது வந்து 4 இட்லி இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. பின் சைடு வந்து ஈயம் இல்லை, அப்படியே இருக்குது. இது வந்து புட்டு தட்டு. இந்த இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம், செம்பு பாத்திரம். கீழே இருக்க பாத்திரம் வந்து செம்பு பாத்திரம். செம்பு பாத்திரத்துக்கு பித்தளையில் புட்டுத்தட்டு, இட்லி தட்டு, மூடி 3ம் பித்தளையில் இருக்குது. வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இது வந்து கீழே இருக்க பாத்திரம் வந்து காப்பர் பாத்திரம். நம்ம தனியாக அது குழம்பு வைக்கவோ இல்லை சின்ன சின்ன இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அகலம் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு தான் ஹைட் இருக்கக்கூடியது. ஆனால் அகலம் பார்த்தோம்னா 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. வாங்குகிற இடத்துல ரேட்டு கூட இந்த பீஸ் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு 2900 விலைக்கு கொடுக்குறேன் இந்த இட்லி பாத்திரம். இப்போ நம்மளுக்கு சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. நம்மள்ட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஓரளவு குவாலிட்டியான பொருட்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது. அதே மாதிரி ரேட்டும் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸும் இன்க்ளூடிங்கிறது தெரியும். சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால, புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பீஸ் வந்து 2900 2900. அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கில் உள்ள ஒரு நடராஜர் பேனல் தான். இது வந்து நல்ல வித்தியாசமான ஒரு பேனல். சென்டரில் வந்து நடராஜர் இருக்க மாதிரியான ஒரு சிலை. கீழே கால் பாதத்தில் ஒரு பூதம் இருக்க மாதிரியும், அது மேலே வந்து நடராஜர் நடனம் ஆடுற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஒரு கையில் வந்து தீ வச்சுருக்க மாதிரியும், இன்னொரு கையில் வந்து உடுக்க வச்சுருக்க மாதிரியும் அந்த பர்ஃபெக்டான ஒரு நடராஜரோட இதில் இருக்குது. பக்கத்து சைடில் வந்து உங்களுக்கு ஒரு மச்சாவதாரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியும், இந்த சைடு வந்து ஒரு அம்மன் சிலையும், மீனாட்சி அம்மன் சிலை மாதிரியும் இருக்குது. அப்புறம் சுற்றிலும் மற்ற சிலைகள் இருக்குது. முழுக்கவே ஹேண்ட் கார்வ்டு, அந்த காலத்தில் ஹேண்ட் கார்விங்கில் பண்ணது. இதெல்லாம் அந்த பீஸ்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து தேரில் தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சில செட்டி வீடுகளில் சில பேர் வந்து நிலவாசலுக்கு மேலே இருக்கிறதுல வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பேனலை. இப்போ தேர்லேருந்து பிரித்து எடுக்கிறது அந்த மாதிரிலேயும், இல்லை வீடுகளில் பிரிக்கும் போதும் இந்த மாதிரி பேனல் கிடைக்கிறத அவங்க சேலில் வச்சுருக்குறாங்க. அதுலேருந்து தான் நம்ம வாங்கிட்டு வரது தான். இது மாதிரி இருக்கிறது தான் வாங்கிட்டு போய் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ டெக்கரேட்டிவாக வச்சுருப்பாங்க. சைஸ் பாருங்கன்னா 1.5 அடிக்கு 5 இன்ச்சு உள்ளது. இந்த பேனல் வந்து 3900 விலை கொடுக்குறேங்க. இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஹேண்ட் கார்விங்க்கான அந்த ஃபிகர்லாம் கார்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இதுக்கு தான். ஏன்னா இன்றைக்கி இந்த கார்விங்லாம் பண்ண முடியாது, இந்த ரேட்டில் இந்த அளவுக்கு ஒரு பண்ண முடியாது. ஒரு நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும். இது அந்த காலத்து பீஸு 3900 3900 விலைக்கு கொடுக்குறேங்க. பின்னாடி வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான். அதாவது ஒவ்வொன்று இதில் கண்டிஷன் காமிச்சிருக்கிறேன். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் வார்னிஷ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து வார்னிஷ் கொடுக்கல, அப்படியே தான் இருக்குது. எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம அனுப்பிவிடுவோம். ஏன்னா இதெல்லாம் எப்படி வாங்குகிறோமோ நம்ம அப்படியே தான் நம்ம அனுப்புகிறோம். கொஞ்சம் பின்பக்கம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம அதில் ஹூக் மட்டும் கொடுத்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதாக, நம்ம ஹாலில் மாட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பாக்ஸ் அருவாமனை. ஏற்கனவே நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டைப்பில் உள்ள ஒரு பாக்ஸ் அருவாமனை தான். முழுக்க தேக்கு மரத்தில் 1 அடி இருக்கக்கூடிய சைஸு, 1 அடிக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸு. இதில் உள்ளே வந்து குடஞ்சே பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் மாதிரி செஞ்சதில் உள்ள அருவாமனை பிளேடு ஒன்று, திருகு பலகை பிளேடு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம போட்டிருந்த இதெல்லாம் விட அது கொஞ்சம் பெரிய சைஸு. 2 பிளேடு உள்ளது. இது கரெக்டாக அந்த ஹோலில் பொருத்திக்கிட்டு நம்ம அது ஸ்க்ரூ வந்து டைட்டு வச்சுக்கணும். யூஸ்வலாக இதுக்கு வந்து அந்த காலத்தில் ஸ்க்ரூ வந்து வேறு மாதிரி வரும். இந்த பாக்ஸ் அருவாமனைக்கு ஸ்க்ரூ இல்லை, கிடைக்கல. நிறைய இடத்துல வந்து எல்லாமே மிஸ்ஸிங் பீஸ் தான் இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி டைப்பு நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அது இந்த இதுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உள்ள ஸ்க்ரூவில் நம்ம கரெக்டாக பொருந்துகிற ஸ்க்ரூவாக ஒன்று போட்டிருக்கோம். கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்துது. இந்த ஸ்க்ரூ மட்டும் நியூ ஸ்க்ரூ இது பரவாயில்ல. ஏன்னா ஓரளவுக்கு பொருந்துதா, ரைட்டு பரவாயில்ல, செட்டு சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த பீஸ் வந்து 2800 விலை கொடுக்குறேங்க. 2800. நல்ல பெரிய சைஸ் இது கொஞ்சம்.
அடுத்ததாக பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு பேஸ்கெட் தான். இதுவும் அந்த காலத்தில் உள்ளது தான். பர்மா, ஜப்பான் அந்த மாதிரி இடங்களில் அந்த மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. படி மாதிரி அளக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மல்டிபர்பஸாக இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மரத்துலேயே செஞ்சு சுற்றிலும் பித்தளையில் பூன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து 1700 நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே நார்மல் வீட்டு யூஸ்க்கு ஆகாது. கலெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பொருள், அந்த காலத்து பொருள் அப்படிங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுற ரீதியில் வாங்குறது தான். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு கடாய் தான். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கடாய் போட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி அன்றைக்கே என்ன கேட்டிருந்தாங்கிறதுனால நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விருப்பப்பட்டு. அன்றைக்கி எனக்கு கிடைக்கல. இதுவும் வந்து கிளார்க் பிராண்ட் அப்படிங்கிறது. இதுவும் ஜப்பான் மேடு. கிளார்க்குன்னு பிராண்டட் ஐட்டம். அந்த காலத்து பிராண்டட் ஐட்டம்னா இப்போ உள்ள பிராண்டு கிடையாது. இதெல்லாம் ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பிராண்டட் பீஸு. இரும்பு தான். இரும்பில் உள்ளே வந்து எனாமல் கோட்டு கொடுத்துருக்குறாங்க. ஹெவி வெயிட் உள்ளது. எனாமலில் சின்ன சின்னது இதெல்லாம் வந்து 100 வருஷம் பழமையானது. அதனால் அங்கனங்கன்னா சின்ன சின்னது சிப்பாக இருக்கிறது பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல. ஏன்னா இதே மாதிரி 100 பீஸ் அங்கே கேட்டாங்க. எனக்கு அங்கே போடுற அன்றைக்கி கேட்கும்போது நமக்கு கிடைக்கல. மறுபடியும் கிடைக்கும் போது இதை மிஸ் பண்ண வேணாமேன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் கூட, அதை விட ஏற்கனவே நம்ம போட்டிருந்ததை விட 1/2 இன்ச் கூட சைஸு. 2.5க்கு 8 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இந்த கடாய் வந்து 2600 விலை கொடுக்குறேங்க. நல்ல ஹெவி வெயிட்டாக உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது மங்கிலே இருக்கக்கூடிய ஜட்ஜ் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டட் ஐட்டம். இதுவும் இங்கிலாந்து பிராண்டில் உள்ள ஒரு மங்கு பாத்திரம் தான். இது ஒரு ஏற்கனவே நம்ம வந்து இதில் பால் காய்ச்சிற கப்பு, அதாவது ஹேண்டில் வச்சது, நீளமாக ஹேண்டில் வச்சது, ஒரு சைடு ஹேண்டில் வச்சது, அது போக தூக்குவாளி மாதிரி இருக்க டைப் 2 டைப்பும் போட்டிருந்தோம். இது வந்து டைனிங் டேபிள் செட்டு மாதிரி. அதனால் இப்போ கிடைக்கவும் போட்டிருக்கேன். 3 சைஸில் போட்டிருக்கேன். ஒன்று வந்து 3.5 இன்ச்சு சைஸு, அடுத்தது 5 இன்ச்சு சைஸு, அடுத்து 6.5 இன்ச்சு சைஸு மாதிரி. சின்னது வந்து உங்களுக்கு 1 லிட்டர் கெப்பாசிட்டினா அடுத்தது வந்து ஒரு 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். பெருசு வந்து 5 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கும். பெருசுலாம் நம்ம பிரியாணியே கிண்டலாம். நம்ம நல்லா கனமாக இருக்கிறதுனால ஒரு பிரியாணி பாட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் அந்த பிராண்டுன்னு போட்டு அந்த பிராண்டடுங்கிற அந்த ஜட்ஜ் பிராண்டுங்கிற அந்த சீல் வந்து சில இடங்களில் அது வந்து ஒரு பித்தளையில் தான் அது கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் வந்து மிஸ் ஆகிருக்கிறது. கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். மோஸ்ட்லி பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். உள்ளே இருக்க கண்டிஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். இருந்தாலும் 100 வருஷம் பழமையான பொருட்களுங்கும் போது நம்ம ரொம்ப கூடுதலாக பார்க்க முடியறதில்ல. ஓரளவுக்கு நல்லா இருக்கா பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் வந்து கலெக்ஷனில் உள்ள பொருள் தான் இதுவுமே. ஏன்னா இந்த மங்கு வந்து பிராண்டட் மங்கு. யூஸ் பண்ணுறது நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மங்கு பாத்திரத்தை விட இந்த கருப்பு மங்கு, அதாவது இந்த ஜட்ஜ் பிராண்டுங்கிறது நல்லா ஹெவி வெயிட்டாக நல்ல கனமாக இருக்கும். அதில் இந்த பெரிய சைஸ்லாம் நல்லா அடுப்பில் வச்சு நல்ல ஒரு நம்ம கொஞ்சம் இருக்க ஃபேமிலிக்கு நல்லா பிரியாணியே கிண்டலாம், அந்தளவுக்கு உள்ளது. இது 3மே நான் இப்போ இந்த தடவை செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். சின்ன சைஸ் வந்து 1800னும், அடுத்ததாக இருக்கிறது வந்து இப்போ இந்த பெரிய சைஸு 2500 விலைக்கு கொடுக்குறேன். மீடியம் சைஸு 200ன்னு கொடுக்குறேன். அடுத்த சின்ன சைஸ் வந்து 1800 விலைக்கு கொடுக்குறேங்க. 1800, 1800, 2100, 2500 அப்படின்னு மூணு செட்டாக சேர்த்து 6400 விலைக்கு கொடுக்குறேங்க. எதனால் இது மாதிரி 3மே செட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு பேக்கிங் கொரியருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லாமே கனமானது, நம்ம பேக்கிங் கொரியர் காசே ஒரு காசு வந்துடும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை தூக்கு தான். இது வந்து ஒரு சின்ன தூக்கு. இது இருக்கிறதுலே பெரிய தூக்கு. வேறு வித்தியாசம் காமிக்கணுங்கிறதுக்காக அந்த சின்ன தூக்கு நான் வச்சுருக்கிறேன். சின்ன தூக்கு வந்து கொஞ்சம் இப்போது உள்ளே வந்து ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது. நான் ஒரு வீடியோக்காக காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். வெளியில் கண்டிஷன் நல்லாயிருக்கு. ஈயம் மட்டும் பழைய ஈயம். வேணும்னு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் ஈயம் பழைய ஈயமாக இருக்குது. பெருசு வந்து உங்களுக்கு கண்டிஷன் காமிக்கணும், வித்தியாசம் காமிக்கணும். சில பேர் வந்து இருக்கிறதுலே சின்ன பொருள் விரும்புவாங்க, இருக்கிறதுலே அதுலேயே பெரிய பொருள் சில பேர் விரும்புவாங்க. இருக்கிறதுலே பெரிய சைஸ் தூக்குவாளி இது. 1 அடிக்கு 1 அடி வரக்கூடியது. ஒரு 25 கிலோ 20 கிலோ கிட்ட ஒரு அரிசி மூட்டை இருந்துச்சுன்னா அது அப்படியே 20 கிலோ கிட்ட கொள்ளக்கூடியது. இது வந்து உங்களுக்கு வெயிட்டே பார்த்தோம்னா 5 கிலோ வெயிட் இருக்கக்கூடியது. கிலோ 1300 ரேட்டு போட்டு விலைக்கு கொடுக்குறேங்க. உங்களுக்கு கொரியர் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு 6700, 6700ன்னு கொடுக்குறேன். அந்த சின்ன தூக்கு வந்து உங்களுக்கு 600 விலைக்கு கொடுக்குறேன். சின்ன சைஸுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 600ன்னு விலைக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மூலியமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில்